இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் காந்தப்புலத்தில் இயங்கும் ஏற்றத்தில் தாக்கும் விசை. அதுக்கு போது நாங்கள் படிச்சிருக்கிறோம் பி என்ற காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக எல்நீளமான கடத்தியை நாங்கள் வைக்க அதில் மின்னோட்டம் ஐ ஓடுது. அந்த டைமில் தாக்குற விசை F=BIL என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ பார்க்க போகிறது காந்தப்புலத்தில் இயங்கும் ஏற்றத்தில் தாக்கும் விசை. ஒரு காந்தப்புலத்தில் ஏற்றம் இயங்கிக்க அந்த ஏற்றத்தில் தாக்குற விசையின் அந்த பருமனுக்கான தொடர்பு என்னென்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த தொடர்பை வச்சு கொண்டு தான் அந்த தொடர்பை நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் நாங்கள் இன்னும் ஒரு தொடர்புகளுக்கு தேவைப்படுது மின்னோட்டம் ஐ. நான் சொல்கிறது இப்போ நாங்கள் இந்த கடத்தியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சரியா, இந்த கடத்தியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னோம் அதில் நிறைய இலத்திரங்கள் எங்களுக்கு இருக்குமே, இலத்திரங்கள் சுயாதீன இலத்திரங்கள் இருக்கும். அது எங்களுக்கு இயங்கும். அதன் வேகம் எங்களுக்கு பி, ஏன்னா அந்த வேகம் எங்களுக்கு பியாக இருக்கு. இந்த கடத்தில் என்ன எண்ணிக்கையான சுயாதீன இலத்திரங்கள் காணப்படும். நான் சொல்கிறது அப்போ இந்த கடத்திக்குள்ளே இருக்கிற இதை தான் நான் அழிவச்சு. அப்போ இதை வச்சுக்கொண்டு நான் என்ன அந்த ஒரு ஏற்றத்தில் தாக்குற விஷயம் நான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு தொடர்பு ஒன்று தெரியணும். அதாவது இந்த ஐ என்ற மின்னோட்டத்துக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அதாவது I = NABQ என்ற ஒரு தொடர்பு இருக்கு. ஐ என்ற மின்னோட்டம் இந்த கடத்தியில் ஓடுது. என்னென்னு சொல்கிறவங்களுக்கு என்ன, அதாவது அலகு கனவுள்ள ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை. ஏன்னு சொல்கிறது இந்த கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு, என்ன இது ஏ குறுக்குவெட்டு பரப்பு. பி என்று சொல்கிறதால ஏற்றக்காவின் வேகம். கியூன்னு சொல்கிறது அந்த ஏற்றத்தின் பருமனாக இருக்கு. அப்போ ஐ என்ற மின்னோட்டம் அப்போ என்னென்னு சொன்னாங்களுக்கு என்னவா இருக்கும், அதாவது ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை. எண்ணிக்கை ஏன்னு சொல்றது கடத்தியின் குறுக்குவெட்டு முகப்பரப்பு, என்ன கடத்தியின் பரப்பு. பி என்று சொல்றது ஏற்றக்காவியின் வேகம். அல்லது கதின்னு சொல்லலாம். அடுத்து கியூன்னு சொன்னால் ஏற்றக்காவியின் ஏற்றப்பருமன். சொல்கிறது ரைட். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் NAB என்ற NABQ என்ற தொடர்பை இதில் நம்ம சொன்னால் I = NABQ என்ற தொடர்பை நாங்கள் இந்த கடத்தில் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வரும் I = NA குறுக்குவெட்டு பரப்பு வேகம் பி. இலத்திரன் தானே இருக்குது, ஏற்றக்காவியாக இங்கே இருக்கிறது இலத்திரன். அப்போ இ என்று வரும், என்ன இலத்திரன் ஏற்றம் உங்களுக்கு என்ன இ என்று வரும். நான் சொல்கிறேன். அப்போ இதை கொண்டு வந்து சரியா, இதை கொண்டு வந்து இந்த சமன்பாடில் நாங்கள் பிரதியிட போகிறோம். பிரதியிட்டாங்களா சார் F=BIL. F=BIL என்ற சமன்பாடில் இந்த ஐக்கு பதிலாக நாங்கள் போட போகிறோம். போட்டாங்களுக்கு என்ன F=BL அப்படியே இருக்கட்டும். தர ஐக்கு பதிலாக இல்லை நாங்கள் என்ன ஐக்கு பதிலாக இந்த போடலாம் NABE என்று போடலாம். நான் சொல்கிறது ரைட். இதை நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்த போகிறோம். நாங்கள் சொல்கிறது F=BEV சரியா, BEV மிச்சத்தை இல்லாத அங்கால போட போகிறோம் NAB. நான் சொல்கிறது இந்த BEVயையும் ஒன்றாடு தள்ளி இருக்கிறான். அடுத்தவங்களுக்கு என்ன NAL சாரி NAL. நான் சொல்கிறது BEV NAL அவ்வளோதான். அங்கே தனியாக எழுதி வச்சது. நான் சொல்கிறது ரைட். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் BEV அவ்வளோ ஒரு செட்டப்பாக இருக்கு. இது ஒரு கபடியாக பார்க்கும்.
நான் சொல்கிறது இவ்வளோத்தையும் நான் கீழே கொண்டு வர போகிறேன். எஃப்ங்கள் NaL சமன் BeB. நான் சொல்கிறது BeB. இப்போ என்னன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க ஆபம்? அலகு கனவளவில் உள்ள ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை. ஏதரையில் சொன்னாங்களுக்கு என்ன? இந்த கடத்தியின் கனவளவு. கடத்தியின் கனவளவு. அப்போ எங்களுக்கு என்ன? இந்த என்ன கனவளவால் பெருக்கினா எங்களுக்கு என்ன வேணும் சொன்னால் இந்த கடத்தில் இருக்கிற முழு ஏற்றக்காவியல் எண்ணிக்கையும் எங்களுக்கு வரும். இந்த விசை என்னன்னு சொன்னால் இந்த கடத்தில தாக்குற விசை, அதாவது இருக்கிற எல்லா ஏற்றக்காவிலே மொத்தமாக தாக்குற விசை தான் இந்த ஏப். சொல்கிறது அப்போ இவ்வளோ ஏற்றக்காவிகளே தாக்குற விசை தான் ஏப். அப்போ அவ்வளோ ஏற்றக்காவிகளை நான் பிரித்தோம்னு சொன்னால் ஒரு ஏற்றக்காவில தாக்குற விசை வரும். அப்போ ஒரு ஏற்றக்காவில தாக்குற விசைன்னு சொன்னால் என்ன? அதாவது ஒரு ஏற்றத்தில் தாக்கும் விசை. அப்போ என்ன? இது ஒரு ஏற்றத்தில் தாக்கும் விசை. சொல்றது ஒரு ஏற்றத்தில் தாக்கும் விசை. விசை சமன் BeV என்று வருது. விளங்குதா? BeV. அப்போ எங்களுக்கு இ என்ற 22 இ போட்டுறாங்க. அது ஏற்றமாக இருந்தால் எங்களுக்கு என்ன? Q என்று நாங்கள் போடக்கூடியா இருக்கும். சொல்கிறது அப்போ ஒரு ஏற்றத்தை தாக்கும் விசையை நாங்கள் என்ன ஒரு F பார் என்று போட்டோம்னு சொன்னால் சமன் B 22 என்ன 22 ஏற்றம் வந்துடுது. வேறு எதுவும் ஏற்றம் பண்ணி நாங்கள் கருதினோம்னு சொன்னால் பொதுவாக போட்டால் Q வேகம் B. நான் சொல்கிறது அப்போ BQV ஆக இருக்கும். அதாவது ஒரு காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்குகிற ஒரு Q1 ஏற்றத்தில் தாக்குற விசை என்ன சொன்னால் BQ அதின் வேகமாக எங்களுக்கு இருக்கு. நான் சொல்கிறது இந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இனி நான் தனியாக நான் அவங்களுக்கு குறித்து காட்ட போகிறேன். என்ன B என்ற காந்தப்பாய் அடர்த்தி என்ன ப்ளஸ் Q1 ஏற்றம் என்ன மேல் நோக்கி இயங்குது. நான் சொல்கிறது Q1 ஏற்றம் மேல் நோக்கி இயங்குது. V என்ற வேகத்தோட இயங்கைக்கு அதில் தாக்குற விசை எங்களுக்கு என்னவா இருக்கும்? F சமன் BQV ஆக எங்களுக்கு இருக்கு. B என்று சொன்னால் என்ன? காந்தப்பாய் அடர்த்தி. Q என்று சொன்னால் ஏற்றத்தின் பருமன். அது எங்களுக்கு நேரேற்றமாக இருக்கும். இல்லாட்டி மறையேற்றமாக இருந்தால் அதுக்கு மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வேகம், அதுண்ட செங்குத்தாக இயங்குகிற வேகம். நாங்கள் சொல்கிறது அப்போ இதுதான் என்ன அந்த விசைக்கான சமன்பாடாக எங்களுக்கு இருக்கு. நாங்கள் சொல்கிறது அப்போ இதை வச்சோட நான் கேள்வி நான் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு காந்தப்பாயம் எங்களுக்கு இருக்கு. என்ன 2 டெஸ்டாக ஒரு காந்தப்பாயம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நேரேற்றம், சரியா? ஒரு நேரேற்ற மேல் நோக்கி நான் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோடு இயங்குது. அந்த ஏற்றம் ப்ளஸ் 5 கூடும். அப்படி இயங்கிக்க இதில் தாக்குற விசையை நாங்கள் எழுத போகிறோம். F சமன் BQV என்ற சாம்பலை பயன்படுத்தி சொல்கிறது அப்படின்னா F சமன் காந்தப்பாய் அடர்த்தி 2 டெஸ்லா, Q ஏற்றம் எங்களுக்கு 5 தர வேகமும் எங்களுக்கு 5. அது சுருக்கினா F சமன் 2 10 10 தர 5 எங்களுக்கு என்ன 50 நியூட்டன் வரும். சொல்கிறது இனி நாங்கள் திசையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். என்ன கண்டுபிடிக்கணும்? திசையை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே பிளமிங்கின் இடக்கை விதியை நாங்கள் பயன்படுத்துவோம். இது எங்களுக்கு என்ன காந்தப்புலத்தின் திசையை காட்டும். ரைட், காந்தப்புல திசையை காட்டும். அப்போ இந்த கணத்தில் இதுங்களுக்கு என்ன முதல் நாங்களே என்ன மின்னோட்டம் ஒரு திசையாக கருதினாங்க. இப்போ நாங்கள் கருத வேண்டியது நேரோட்டம் இயங்குகிற திசையாக நாங்கள் கருதணும். அப்போ நேரேற்றம் இயங்குகிற திசை எங்களுக்கு என்ன மேல் நோக்கி. விளங்குதா? காந்தப்புலத்தின் திசை இந்த திசையில், நேரேற்றம் இயங்குகிற திசை மேல் நோக்கிய திசையில். அப்போ விஷயங்களுக்கு என்ன உள்நோக்கியதாக எங்களுக்கு தாக்கும். அப்போ என்ன விஷயங்களுக்கு உள்நோக்கியதாக ஆகும். அப்போ இந்த இதில் தாக்குற விஷயங்களுக்கு என்ன உள்நோக்கியதாக எங்களுக்கு நான் சொல்கிறது.
ரைட். இப்போ இந்த கேள்வியெல்லாம் அவருக்கு பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னால் உள்நோக்கி எங்களுக்கு என்ன 5 டெஸ்லாண்ட காந்தப்பாய் அடர்த்தி இருக்குது. அதில் இலத்திரன் எங்களுக்கு என்ன வலை நோக்கிய திசையில் எங்களுக்கு 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோடு இயங்குது. அப்படி இயங்கேக்க இந்த இலத்திரனில் தாக்குற விசையை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன சாம்பாடு? எஃப் சமன் பி கியூவி. எஃப் சமன் காந்தப்பாய் அடர்த்தி 5 கியூ ஏற்றம். இலத்திரன் ஏற்றம் உங்களுக்கு தெரியுமாங்களா? 1.6 தர 10⁻19 கூலும். நான் சொல்கிறேன் 1.6 தர 10⁻19 கூலும் போட்டாங்க. 1.6 தர 10⁻19 தர வேகம் எங்களுக்கு 100. எஃப் சமன் அப்போ நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் 5 வேகன் 5×6 30 3 மிச்சம் 5 5 5 3 8 தர 10 சுருக்கணும்னு சொன்னால் என்ன 10⁻17 நியூட்டன் சொல். அப்போ என்ன எஃப் சமன் 8 தர 10⁻17 நியூட்டன் வாங்க சொல்கிறது. இப்போ நாங்கள் திசையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அப்போ பிளவிங்கின் இடக்கை விதியை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. வாங்க சொல்கிறது. அப்போ பயன்படுத்தணும்னு சொன்னால் இது என்ன காந்தப்புலத்தின் திசை என்ன உள்நோக்கியதாக இருக்கும். இது எங்களுக்கு என்ன நேரேற்ற திசை. கவனம் இஞ்சாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ எங்களுக்கு மைனஸ் ஏற்றம் இஞ்சால இயங்குன்னு சொன்னால் நேரேற்றம் எங்களுக்கு என்ன இஞ்சால இயங்குறதாக நாங்கள் கருதுவோம். மின்னோட்டத்தில் அப்படி தான் கருதுவோம். ஒரு கடத்தில் மின்னோட்டம் உடைக்க என்ன இலத்திரம் கீழ் நோக்கி இயங்கினா மின்னோட்டம் மேல் நோக்கி இயங்குறது. ஏன் நேரேற்றம் இயங்குறது தான் எங்களுக்கு மின்னோட்ட திசையாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மறையேற்றம் இஞ்சால இயங்கினா நேரேற்றம் எங்களுக்கு என்ன இஞ்சால இயங்குறதா நாங்கள் கருத வேணும். அப்போ காந்தப்புல திசை உள்நோக்கி பார்த்தோம்னு சொன்னாங்களுக்கு என்ன மின்னோட்டங்களுக்கு என்ன இந்த திசையில் நேரேற்றம் என்ன இஞ்சால திசையில் இயங்குது. பார்த்தாங்களுக்கு என்ன கீழ் நோக்கிய திசையில் எங்களுக்கு என்ன விசை தாக்கும். விஷயங்களுக்கு என்ன கீழ் நோக்கிய திசையில் எங்களுக்கு விசை தான் வெயிட் பண்ணுற விஷயம். அப்போ என்ன கீழ் நோக்கிய திசையில் அந்த விஷயங்களுக்கு தான் நான் சொல்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது காந்தப்புலத்தை செங்குத்தாக ஒரு ஏற்றம் இயங்க காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஏற்றம் ஒன்று இயங்க அந்த ஏற்றத்தில் தாக்குற விஷயம் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சொல்கிறது இப்போ பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஏற்றம் இயங்க அதில் தாக்குற விஷயம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் காந்தப்புலத்தோட எங்களுக்கு என்ன தீட்டான கோணத்தை ஆக்கி கொண்டு ஏற்றம் இயங்க அதில் தாக்குற விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கான தொடர்பு எஃப் சமன் பி ஏற்றவங்களுக்கு என்ன கியூ கியூ பி சைன் தீட்டான்னு என்ன பி சைன். ரைட். இப்போ பி சைன் தீட்டான்னு சொன்னால் என்ன கோணம் என்ன வேகம் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இது தீட்டா இப்படி போகிற வேகம் என்ன பி. இதை நாங்கள் நிலைக்குத்தாக பிரித்தா வரதான் நாங்கள் என்ன பி சைன் தீட்டா. இவ்வளோ சொல்கிறது நிலைக்குத்தாக பிரிக்க வர்ற வேகம் தான் என்ன பி சைன் தீட்டா. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கொள்ளணும்னு சொன்னால் அதாவது ஏற்றக்காவின் வேகம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்கிற வேகம் இருக்குதல்லோ அந்த பிரிச்ச கூறோ அல்லது நேரடியாக இருக்கிற வேகமோ எதுவென்றாலும் அந்த ஏற்றக்காவியால் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்கிற வேகம்தான் அதில் தாக்குற விசைக்கு காரணமாக அமையும். சொல்கிறது அந்த விஷயத்த ஞாபகத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். சொல்கிறோம் அதாவது ஒரு நேரேற்ற காவியோ மறையேற்ற காவியோ தேவையில்லை. எங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு எங்களுக்கு இயங்க சரியா ஏற்றமுடி இயங்க காந்தப்புலத்துக்கு செங்குத்தான வேகம்தான் என்ன காந்தப்புலத்துக்கு செங்குத்தான வேகம்தான் அந்த ஏற்றத்தில் தாக்குற விசைக்கு காரணமாக அமையும். அப்படி பார்க்க போய்க்க என்ன அதில் தாக்குற விசை எஃப் சம் பி கியூவி சைன் தீட்டாவாக எங்களுக்கு இருக்கு. பி தெரியுமே என்ன காந்தப்பாய அடர்த்தி எங்களுக்கு Q ஏற்ற பருமன் B எங்களுக்கு ஏற்றத்தின் வேகம் தீட்டா எங்களுக்கு அதாவது காந்தப்புலத்துடன் எங்களுக்கு என்ன ஏற்றம் இயங்கும் பாதை அமைக்கும் கோணம் சரியா. காந்தப்புலத்துடன் காந்த புல
திசையுடன் ஏற்ற பாதை அமைக்கும் கோணம். நான் சொல்றது அப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் அதில் தாக்குற விஷயம் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு ஏற்றம் ஒன்று, சரியா, ஒரு ஏற்றம் ஒன்று எங்களுக்கு இயங்குது 10 மீட்டர் செகண்ட் -12 வேகத்தோட. அதாவது ஏற்றப்புல அதாவது என்ன காந்தப்பாய அடர்த்தி என்ன 10 டெஸ்லாவோட என்ன அந்த திசையோட 30 பாகை அமைச்சபடி என்ன 30 பாகை அமைச்சபடி எங்களுக்கு 2 கூலோம் ஏற்றம் இயங்கு. நேரேற்றம் என்ன நேரேற்றம் ப்ளஸ் 2 கூலோம் ஏற்றம் இயங்கைக்கால தாக்குற விசை என்ற பரமனை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன சமன்பாடு F = B QV sin θ. அப்போ F = காந்தப்பாய அடர்த்தி 10 Q ஏற்றத்தின பரமன் எங்களுக்கு என்ன 2 வேகம் எங்களுக்கு 10 sin 30. அப்போ F = சுருக்கிறோம்னு சொன்னால் என்ன 20 200 என்ன 200 தர sin 30 எங்களுக்கு என்ன அரை. அப்போ F = 100 நியூட்டன். இது நாங்கள் திசையை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ விளக்கை விதியை பிடிச்சி பார்க்கணும். என்ன பிளமிங்கின் இடக்கை விதியை நாங்கள் பார்க்கணும். பிளமிங் இடக்கை விதியை பார்த்தோம்னு சொன்னால் இது காந்தப்புலத்தின் திசை, இது ஏற்றம் அசைகிற திசை. எங்கே ஏற்றம் அதாவது ஏற்றத்தின் அதாவது விசைக்கு காரணமான திசை என்ன மேல் நோக்கிய திசையாக தான் இருக்கு. அப்போ ஏற்றமே என்ன மேல் நோக்கி தான் எங்களுக்கு என்ன இயங்க அதை பிரித்த ஒரு மேல் நோக்கி தான் இருக்குது. அப்போ மேல் நோக்கி அப்போ விசைன திசையை பார்த்தா எங்களுக்கு என்ன உள்நோக்கியதாக இருக்கு. விசைன திசை எங்களுக்கு என்ன உள்நோக்கியதாக இருக்கு. அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இது காந்தப்புலத்தின் திசை, அதாவது இந்த விசைக்கு காரணமாக பிரித்த கூண்ட திசையை பார்த்தா எங்களுக்கு என்ன V sin θ நிலைக்குத்தாக மேல் நோக்கி. அப்போ மேல் நோக்கி அப்போ பார்த்தோம்னு சொன்னால் விசை தாக்குற திசை என்ன பிளாக் போர்ட் தளத்துக்கு என்ன உள்நோக்கிய திசையாக எங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த பருமனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சொல்கிறது ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தீட்டா என்ன ஒரு பி கியூ பி எல்லாம் ஒரு மாறிலியாக இருக்க தீட்டாவோட நாங்கள் விசைன்ற பெருமை நாங்கள் பார்க்க தீட்டா எங்களுக்கு 0 இருக்க தான் என்ன குறைந்த என்ன சைன் தீட்டா பெருமதி எங்களுக்கு என்ன 0 இருக்கும். அப்போ என்ன சைன் தீட்டா சைன் 0 எங்களுக்கு என்ன 0. அதாவது என்ன சைன் தீட்டான இழிவு பெறுமதி எங்களுக்கு என்ன 0 இருக்கும். பெர்மனண்ட் இழிவு பெறுமதி 0 இருக்கும். அப்போ சைன் தீட்டா 0 தீட்டான பெறுமதி எங்களுக்கு தீட்டா 0 இருக்கும். அப்போ தீட்டா 0 இருக்குன்னு சொன்னால் என்னவா இருக்கும், அதாவது காந்தப்புல திசையோட ஒரு ஏற்றம் இயங்கிக்க அதில் தாக்குற விஷயங்களுக்கு 0 இருக்கும். அப்போ காந்தப்புல திசை எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த காந்தப்புல திசையிலேயே எங்களுக்கு ஏற்றம் இயங்கும்னு சொன்னால் அதில் தாக்குற விசை எஃப் எங்களுக்கு என்னவா இருக்கும் 0 இருக்கும். சொல்றது ரைட். இதே நாங்கள் உயர் விசையை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சைன் தீட்டாண்ட உயர் பெறுமதி எங்களுக்கு என்ன
சை தீட்டான உயர் பெறுமதி 1. அப்போ தீட்டான பெறுமதி எங்களுக்கு என்ன 90 பாகையாக இருக்கும். அப்போ 90 பாகைன்னு சொன்னால் என்ன, அதாவது என்ன, காந்த விசை கோடலுக்கு செங்குத்தாக இயங்கிக்கு தான் எங்களுக்கு அதில் உயர் விசை தாக்கும். என்ன ஏற்றம், என்ன Q1 ஏற்றம் செங்குத்தாக மேல் நோக்கி இயங்கிக்க அதில் உயர் விசை தாக்கும். அது என்ன F7 BQV ஆக இருக்கு. நான் சொல்கிறது உயர் விசை. அப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த விஷயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தாக நான் அறிஞ்சு கொள்ளணும். அப்போ காந்தப்புல திசையோடு இயங்கிக்க இழி விசை எங்களுக்கு 0, காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்கிக்க தான் எங்களுக்கு என்ன உயர் விசை தாக்கும். அது என்ன BQV ஆக எங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ரெண்டாலும் திருப்பி நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது திசை, அப்போ எந்த திசையோட இந்த விசையின் பெர்மன் மாற்ற முடியுது. அப்போ இல்லைந்து எங்களுக்கு அடிப்படை விஷயம் நாங்கள் பார்த்து கொள்ளணும். அதாவது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்கிற அந்த வேகத்தின் பிரிச்ச கூறுதான் எங்களுக்கு அந்த காந்த, அதாவது ஏற்றத்தில் தாக்குற விசைக்கு எங்களுக்கு காரணமாக இருக்கு. அந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். என்னென்னு சொன்னால் அடிப்படை தத்துவம் இதுதான். இந்த அடிப்படை தத்துவங்களை வச்சுக்கொண்டு தான் அவங்களுக்கு MCQ எதில் என்றாலும் அவங்களுக்கு என்ன கேள்வியில் அவங்களுக்கு கேட்பாங்க. இப்போ பார்ப்போம். இப்போ ஹோல் விளைவு, அதாவது ஹோல் எஃபெக்ட்னு சொல்கிறது, அதாவது I என்ற மின்னோட்டம் ஒரு T தடிப்பும் D அகலமுடைய ஒரு எங்களுக்கு என்ன செவ்வக கடத்தி, என்ன ஒரு ஒரு கடத்தி, அந்த கடத்தினூடாக I என்ற மின்னோட்டம் எங்களுக்கு ஓடிக்கொண்டோம். வாங்குதா? I என்ற மின்னோட்டம் ஓடேக எங்களுக்கு ஹோல் விளைவுன்ற ஒரு செயற்பாடு நடக்குது. ஹோல் என்ற என்ன அந்த சம்பந்தமான ஒரு எஃபெக்டை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ காந்தப்புலம் என்ன இந்த கடத்தின் மேற்பரப்புக்கு என்ன செங்குத்தாக உள்நோக்கியதாக இருக்குது. முதலாவது நான் ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும். மின்னோட்டம் இந்த திசையில் இயங்குதுன்னு சொன்னால் இல்லை இருக்க ஏற்றமெல்லாம் இந்த திசையில் இருக்கும், ஏற்றமெல்லாம் இந்த திசையில் எங்களுக்கு என்ன இயங்கி கொண்டு இருக்கும். அதில் ஒரு ஏற்றத்தை எடுத்து கீறிக்காடுறேன். அப்போ ஒரு ஏற்றம்னு சொன்னால் என்ன, ஒரு கடத்தியில் உலோ கடத்தில் என்ன இருக்கும், இலத்திரன் தான் எங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன இலத்திரன் எடுத்துக்கு இலத்திரன் எங்களுக்கு என்ன இஞ்சால திசையில் இயங்குது. இதெல்லாம் சொல்கிறது ஒரு V என்ற பதத்தோடு இயங்குது. ரைட், இயங்குது. இப்படி நிறைய இலத்திரங்களை இஞ்சால திசையில் இயங்குண்டு. அப்போ இலத்திரன் ஏற்றம் இயங்கி கொண்டு இருக்கேக்க அப்போ காந்தப்புலம் எங்களுக்கு இருக்குது. அப்போ காந்தப்புலத்தில் இந்த ஏற்றம் இயங்குது. அப்போ காந்தப்புலத்தில் இந்த ஏற்றம் இயங்குதுன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு விசை தாக்கும். அப்போ அந்த விசையை இந்த திசையை நான் முதல் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்கிறது ரைட். அப்போ பிளமிங்க நான் இடக்கை விதியை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ காந்தப்புல திசை எங்களுக்கு என்னவா இருக்குது, உள்நோக்கியதாக இருக்குது. ஏன்னா காந்தப்புல திசை உள்நோக்கியதாக இருக்குது. மின்னோட்ட திசையை பார்க்கணும். அதாவது மறையேற்றம் மின்சார திசையில் இயங்குன்னு சொன்னால் நேரேற்றம் என்ன இந்த திசையில் இயங்கு. ஏன்டா மின்னோட்ட திசை இந்த திசையெல்லாம் இருக்குது, நேரேற்ற திசை தானே. ரைட். அப்போ நேரேற்றம் என்ன இந்த திசையில் இயங்குற மாதிரி பிடிச்சோம்னு சொன்னால் விஷயங்களுக்கு மேல் நோக்கி தாக்கும். நான் சொல்கிறது விஷயங்களுக்கு மேல் நோக்கி தாக்கும். அப்போ என்னத்தால் உருவான விசை, அது காந்தப்புலத்தால் உருவான விசை. அதை நான் FB என்று போட்டுக்கொள்கிறேன். சொல்கிறது இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், அப்போ விசைகள் மேல் நோக்கி எல்லா இலத்திரனுக்கு தாக இலத்திரங்கள் அப்படியே மேல் நோக்கி இயங்கும். சொல்கிறது இலத்திரங்களுக்கு என்ன மேல் நோக்கி இயங்கும். அப்போ இலத்திரங்கள் மேல் நோக்கி இயங்கிக்க மேல் பக்கம் இலத்திரன் செறிவு கூடும். அதாவது என்ன மறையேற்றங்களின் செறிவு கூடும். மறையேற்றங்களின் செறிவு அதிகரிக்க எங்களுக்கு இங்க மேற்திசையில் மறையேற்ற எங்களுக்கு என்ன ஒன்று உருவாகும். ஏன்னா மறையேற்ற பெரம்பல் ஒன்று உருவாகும். அப்போ மேல் நோக்கி எங்களுக்கு மறையேற்ற பெரம்பல் உருவாயிச்சுன்னு சொன்னால் ஒரு கடத்தில் என்ன மொத்த, அதாவது விளைவில் ஏற்றமே என்ன பூஜ்ஜியம், இலத்திரன் ஏற்றவும் நேரேற்ற ஏற்றங்களும் சமனாக இருக்கும். அப்போ இங்கே இருக்க இலத்திரன் தான் இங்கே போயிருக்குது. சொல்கிறேன் இங்கே இருக்க இலத்திரன் தான் இங்கே போயிருக்குது. அப்போ இங்கே எங்களுக்கு நேரேற்றங்கள் எங்களுக்கு உருவாகும். என்ன இந்த மேற்பரப்பில் நேரேற்றம் உருவாகும். இஞ்ச இலத்திரன் மேல் நோக்கி போகிறவழியாக மறையேற்றமும் இஞ்ச இலத்திரன் இங்கே இருக்க இலத்திரன் தான் மேல் நோக்கி போகுது, இஞ்சங்களுக்கு நேரேற்றம் உருவாகும். அப்போ இஞ்ச மறையேற்றம் இஞ்ச நேரேற்றம். அப்போ மறையேற்றம் இங்கே இருக்கு, நேரேற்றம் என்று சொன்னால் இரண்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வித்தியாசம் எங்களுக்கு காணப்படும். அதான் சொல்கிறது அழுத்த வித்தியாசம். அதனால் ஒரு VH என்று போட்டுக்கணும். ஏன்னா அழுத்த வித்தியாசத்தை VH என்று போட்டுக்கணும். இப்போ கீழே ப்ளஸ் மேலே மைனஸ், மேல் நோக்கி எங்களுக்கு ஒரு மின்புல செறிவண்டு உருவாகும். எங்களுக்கு அது E என்று போட்டுக்கணும்.
விளங்குதா? மின்புல செறிவு வந்து கீழே இருந்து மேல் நோக்கி உருவாகும். மேல் ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி தான் மின்புலம் உங்களுக்கு இருக்கும். ரைட், உருவாகும். அந்த மின்புலம் காரணமாக இந்த ஏற்றத்தில் விசைதாக்கும். மின்புல திசையில தான் நேரேற்றத்துக்கு எங்களுக்கு விசைதாக்கும். அப்போ நேரேற்றத்துக்கு மேல் நோக்கி தாக்கும். அப்போ இது மறையேற்றத்துக்கு எந்த திசையில் தாக்கும்? கீழ் நோக்கிய திசையில் எங்களுக்கு விசைதாக்கும். அதால் தாக்குற விசை என்றபடியா அதை நான் FE என்று போட்டுக்கொள்கிறேன். FE ஏன்? அந்த மின்புல வலிமையால் தாக்குற விசையை நான் FE என்று போட்டுக்கொள்கிறேன். அப்போ மேல் நோக்கி விசை என்ன? இந்த காந்தப்புலம் காரணமாக மேல் நோக்கி விசையாக இலத்திரங்கள் போக போக மேலே இலத்திரன் மறையேற்ற சரிவும் கீழே நேரேற்ற சரிவும் அதிகரிக்கும். அப்படி இந்த ஏற்ற வித்தியாசம் அதிகரிக்க கீழ்நோக்கி தாக்குற மின்னியக்க விசைன்ற பெறுமதியும் அதிகரிக்கும். மின்னியக்க விசைன்ற பெறுமதி அதிகரிக்க கீழ்நோக்கி தாக்குற எங்களுக்கு என்ன? அந்த மின்புலத்தால் உருவாக அந்த விசையும் என்ன? கீழ்நோக்கி எங்களுக்கு அதிகரிக்கும். அந்த மின்புலத்தால் உருவாக்குற எங்களுக்கு என்ன? மின் விசையும் கீழ் நோக்கி அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு இந்த இரண்டு விசையும், இப்போ இந்த விசை மேல் நோக்கி தாக்குதானே, அப்போ இந்த விசை அதிகரித்து கொண்டு வர ஒரு கட்டத்தில் இந்த விசையும் எங்களுக்கு சமனாக வரும். அப்போ சமனாக வந்த அப்புறம் என்ன நடக்கும்? இலத்திரன் எங்களுக்கு என்ன? நேர்கோட்டு பாதையில் சொல்றது அப்படியா பார்த்துக்கொள்ளணும். முறை காந்த புலங்காரணமாக மேல் நோக்கி விசையாக மேல் நோக்கி இலத்திரன் இயங்கும். மேலே மறையேற்ற பரம்பலும் நேரேற்ற பரம்பலும் உருவாகும். அந்த வித்தியாசம் காரணமாக மேல் நோக்கி எங்களுக்கு மின்புல வலிமை ஒன்று உருவாகும். அந்த மின்புல வலிமை காரணமாக இலத்திரனுக்கு கீழ் நோக்கி ஒரு விசை உருவாகும். அந்த விசையின் அளவை என்ன கூடிக்கொண்டு போகும் என்று சொன்னால் இலத்திரன் மேல் நோக்கி இயங்கி கொண்டே இருக்கும் இந்த காந்த புலத்தால். ஒரு கட்டத்தில் ரெண்டும் சமனாக வந்த அப்புறம் இலத்திரங்களுக்கு என்ன? நேர்கோட்டிலே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த FBயும் FEயும் சமனாக இருக்கும். FBயும் FEயும் எங்களுக்கு என்ன? சமனாக இருக்கு. நாங்கள் இந்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறோம் VH. ஏன்னா அழுத்தத்தை கண்டுபிடி VH. அப்போ மின்னியக்க விசைக்கான தொடர்பு தெரியும். E சமனங்களுக்கு என்ன? VHங்கு இடைப்பட்ட தூரம் D. அப்போ FE நாங்கள் எழுதலாம். FE சமன் FEக்கு என்ன சமன்பாடு? EQ என்ன? EQ இருக்கும் என்ன? அந்த விசைக்கான தொடர்பு. அப்போ FE சமன் EVH/D. Q ஏற்றம் என்ன? இலத்திரன் ஏற்றம். அப்போ எங்களுக்கு நான் சொல்கிறேன் இலத்திரன் ஏற்றம் எங்களுக்கு ஆக இருக்கு. இனி நாங்கள் இங்கே வரும். அப்போ FBக்கான தொடர்பு தான் FB என்ன? BQV தானே? BQV Fக்கான BQV. அப்போ அதில் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் FB சமன் BEV என்று வரும். நான் சொல்கிறது BEV என்று வரும். ரைட், இருக்கட்டும். இப்போ நாங்கள் ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்தலாம். என்ன? இப்போ இந்த விசையும் சமன் தானே? ரெண்டு விசையும் நான் சாப்பிடுத்தாங்களுக்கு என்ன வரும்? BHE/D சமன் BEV என்று வரும். நான் சொல்கிறது அப்போ ரெண்டு பக்கம் எங்களுக்கு விட்டுப்பட்டா VH/D சமன் BV என்று வரும். நான் சொல்கிறது இல்லை நாங்கள் இன்னும் ஒரு தொடர்பை நாங்கள் எடுப்போம். அதாவது மின்னோட்டத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஐசம் NABQ. இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலத்திரன் தானே? அப்போ I சமன் NABE என்று நாங்கள் போட்டுக்கோம். சொல்கிறது V. இப்போ நாங்கள் Bக்கு பதிலாக என்ன? இந்த Bக்கு பதிலாக இந்த ஐயில் ஒரு தொடர்பு கொண்டு போட்டுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் பிஏ எழுவாம் மாற்றம் செய்தாங்களுக்கு என்ன? V சமன் I/NAE என்று வரும். அதை கொண்டே நாங்கள் இங்கே பிரதியிடப்போம். நான் சொல்கிற பிரதியிட்டோம்னு சொன்னால் VH/D சமன் B தர I/NAE என்று வரும். நான் சொல்கிறது NAE. இப்போ நாங்கள் பார்க்கணும் BHBIDNAE. இந்த ஏக்கு பதிலாக நாங்கள் போடலாம். ஏன்னு சொன்னால்
குறுக்கு வெட்டுமுக பரப்பு தான் ஏக்கு பதிலாக போகலாம் டிடி என்று போகலாம் டி தர டி என்று போட்டுக்கொள்ளலாம். போட்டாங்களுக்கு என்ன BH டி சமன் BI என் DTE என்று வரும். அப்போ இந்த டியும் எங்களுக்கு வெட்டுப்படுதுன்னு சொன்னால் எங்களுக்கு BH சமன் நான் சொல்கிறது BH சமன் B இந்த மூலைகளை காட்டுறேன். BH சமன் எங்களுக்கு என்ன BI இன் கீழ் சொல்லிக்க NET என்று வரும். என்ன NET என்று. அப்போ இறுதியாக கண்ட தொடர்பு அழுத்த வேறுபாட்டிற்கும் பிக்கும் ஐக்கும் NETக்கும் இடையிலான தொடர்பு நாங்கள் முடியும். ஏன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு தெரியாது. அப்போ நிப்பாட்டோம், அதுக்காக தான் நிப்பாட்டினாங்க. அப்போ எங்களுக்கு நான் அளக்கக்கூடிய பெறுமதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் BH நாங்கள் அளக்கக்கூடியதாக இருக்கும், பிஏ நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், ஐயை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், NET இந்த இவ்வளோத்துக்கும் இடையிலான தொடர்பு தான் எங்களுக்கு இருக்கு. இவ்வளோ சொல்கிறது. அப்போ இந்த பெறுமதியை நாங்கள் அளக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதை வச்சுக்கொண்டு சில விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த BH என்ற பெறுமதி தெரியும், N என்ற பெறுமதி தெரியும், 22 பெறுமதி தெரியும், T என்ற பெறுமதி அளக்கலாம் தானே நாங்கள் அளக்கலாம். I என்ற பெறுமதியும் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாத காந்த விசை, அதாவது காந்த புலம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த காந்த புலச்செறிவு ஏன்னா காந்தப்பாய் அடர்த்தி, அந்த காந்தப்பாய் அடர்த்தின்ற பெறுமதியை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன் இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். அப்போ ஒரு தெரியாத இடத்துல இருக்கிற அந்த காந்தப்பாய அடர்த்தின்ற பெருமனை கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு காந்தப்பாய் அடர்த்தி தெரியும், மின்னோட்டம் தெரியும், எங்களுக்கு 22 ஏற்றம் தெரியும், தடிப்பு தெரியும், இந்த BH தெரியும்னு சொன்னால் தெரியாத ஒரு உலோகம், புதுசாக ஒரு உலோகம் இருக்குன்னு சொன்னால் அந்த உலோகத்தில் இருக்கிற ஏற்றக்காவி என்ற அளவை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படிலாம் சொல்கிறது. அதாவது BH நாங்கள் அளக்கலாம், B எங்களுக்கு தெரிஞ்ச இடமாக இருக்குது, I என்ற மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், தடிப்பு எங்களுக்கு தெரியும், 22 ஏற்றம் ஏற்கனவே தெரியும்னு சொன்னால் அந்த ஒரு உலோகத்தில் இருக்கிற அலகு கனவளவில் இருக்கிற ஏற்றக்காவி என்ற எண்ணிக்கை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படிலாம் சொல்கிறது. அப்படி எங்களுக்கு அந்த ஹோலின் விளைவை பயன்படுத்தி நாங்கள் ஏற்றப்பாய அடர்த்தி இருக்கிற ஒரு இடத்துல ஏற்றப்பாய அடர்த்தி காந்தப்பாய் அடர்த்தி இருக்குன்னு சொன்னால் அந்த காந்தப்பாய் அடர்த்தின்ற பெருமனை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன ஒரு உலோகத்தில் இருக்கிற ஏற்றக்காவியல் உலோகம் அல்லது ஏதோ ஒரு பதார்த்தத்தில் இருக்கிற ஏற்றக்காவியல் என்ற எண்ணிக்கையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஏற்றக்காவியல் நகரல் கதியையும் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு இதை கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சோம்னா இந்த சாம்பாடில் கொண்டு எப்போன்னு சொன்னால் என்ன I தெரியும், N தெரியும், A தெரியும், E தெரியும். அப்போ நகரல் கதியையும் கூட கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஏற்றக்காவியல் நகரல் கதியை கண்டுபிடிக்கலாம். சொல்கிறேன். இப்படிப்பட்ட பிரயோகங்கள் எங்களுக்கு இந்த ஹோலின் விளைவை பயன்படுத்தி நாங்கள் என்ன கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஹோலின் விளைவின் மூலம் இப்போ இதில் நாங்கள் அறிஞ்சோண்ட விடயம்னு சொன்னால் இந்த தொடர்பு எங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த தொடர்பை நாங்கள் எப்படி எடுத்தோம் ரெண்டு விடயங்களை தெரிஞ்சிருக்கோம். ஏன்னு சொன்னால் இதை அடிப்படையாக கொண்டு தான் எங்களுக்கு அவன் ஃபைனலில் எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு கேள்வியாக தொடர்படுத்தி தருவான் எங்களுக்கு. அப்போ இந்த விளக்கங்கள் அதாவது என்ன இல்லை நடக்கிற செயற்பாடு எங்களுக்கு விளங்கி இருந்துன்னு சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் அதை இலகுவாக தட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் சொல்கிறது.